வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜவுளி அமைச்சர்களுக்கு இடையிலான தேசிய மாநாடு அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று தொடங்க உள்ளது. பணவீக்கத்திற்கு ஏற்ப திருத்தப்பட்ட நாட்டின் நிஜமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 7.4% வளர்ச்சி அடையும் என மத்திய அரசு மதிப்பீடு செய்துள்ளது. முந்தைய நிதியாண்டில் இது 6.5% இருந்தது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பிஜேபியின் தேசிய தலைவருமான திரு ஜே.பி. நட்டா 2 நாள் பயணமாக மேற்கு வங்கம் செல்கிறார். 2026 மேற்கு வங்க சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு இன்றும் நாளையும் பிஜேபியின் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்கிறார். நாளை சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ கூட்டம் ஒன்றிலும் திரு ஜே.பி. நட்டா பங்கேற்க உள்ளார். தில்லி மங்கல்புரி ரயில் பாதை அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விசா காலம் முடிந்தும் நாட்டில் தங்கியிருந்த அவர்களை நாடு கடத்தும் பணிகளில் தில்லி காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசுக்கு போலி மருந்து விவகாரத்தில் பங்கு இருப்பதாக கூறியும் போலி மருந்து நபரின் டைரியில் உள்ள அரசியல்வாதிகளின் பெயர்களை பகிரங்கமாக அறிவித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் நேற்று சுதேசி பஞ்சாலை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டன. புதுச்சேரி காவல்துறையில் காலி பணியிடங்களை தமது அரசு நிரப்பி வருவதாகவும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வுகள் தற்போது வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். காவல்துறையின் சிறப்பான பணிகள் காரணமாகவே புதுச்சேரி மக்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.